எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது என்னென்னா மிளகா பஜ்ஜி. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக. இப்போ நிறைய பேருக்கு மிளகா பஜ்ஜி பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அதில் கொஞ்சம் காரம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்போ நம்ம அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அதில் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி நம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு பஜ்ஜி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி தான், ரொம்ப டேஸ்டி தான். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த 3 மிளகாயும் நல்லா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள அந்த விதையெல்லாம் எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், நான் கத்தியால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம். அதை நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சுட்டு இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம், அதாவது ஒரு பாதி பெரிய வெங்காயம் போதும், ரொம்ப வேண்டியில்லை. அதையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி இது சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை இவ்வளோ தான் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு. நீங்கள் கையிலே கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த மிளகாவை இந்த மாதிரி இது உள்ளே நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா, அதாவது ரொம்ப வைக்க முடியாது, கொஞ்சமாக தான் வைக்க முடியும். வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கையால் டைட் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் மிளகா பஜ்ஜி கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிளகா பஜ்ஜியே ரொம்ப ஸ்பைசி தான். அது கூட நம்ம இந்த உருளைக்கிழங்குலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் செய்து வச்சுக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 3 மிளகா தான் எடுத்திருக்கேன், ரொம்ப இல்லை, 3 மிளகா தான். மொத்தத்தையும் இந்த மாதிரி நான் பாதியாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முழுசாக கூட செய்துக்கலாம். ஏன்னா இது நம்ம பாதியாக செய்யும்போது சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி செய்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முழுசாக கூட இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்துலேயும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மாவு இதுக்கு ரெடி பண்ண போகிறோம், அதாவது பஜ்ஜி பேட்டர். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மொத்தத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கடலை மாவு வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு, அதாவது ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் இருக்கும் இந்த கடலை மாவு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு அதையும் சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள். இது போதும், ரொம்ப தேவையில்லை. இது கூடவே நம்ம ஓமம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா இந்த கடலை மாவில் உப்பு, ஓமம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதில் கொஞ்சமாக அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அதாவது ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, இந்த மாவு நம்ம அந்த மிளகாவில் பிடிக்கணும், அந்த அளவு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும் தான். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ண போகிறோம், சூடு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம இந்த மிளகாவை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பஜ்ஜி மாவில் போட்டு அப்படியே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் படுற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக எல்லா இடமும் படுற அளவுக்கு இந்த மாதிரி புரட்டிட்டு அப்படியே தூக்கி எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா கையில் பட்டுரும். இதே மாதிரி புரட்டிட்டு நல்லா எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்போ அதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி தான், ஒரு சிம்பிள் விஷயந்தான். நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இதுக்குன்னு ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 2 உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததுன்னா இதில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பஜ்ஜியாக நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோன்னா. இப்போ பாருங்கள், 3 போட்டாச்சு. நல்லா எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் வச்சுருக்கோம், ஆல்ரெடி வேக வச்சது தான்.
இருந்தாலுமே கொஞ்ச நேரம் நல்லா நீங்கள் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் பஜ்ஜி தான், ஆனால் டேஸ்டியான பஜ்ஜி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாற்றிக்கலாம். 3த்தையும் மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் நம்ம வந்து செய்து எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இடையில கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து எனக்கு மீந்துச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இல்லையா உருண்டையா. இப்போ இதை வந்து நான் அப்படியே உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி போட்டு நான் எடுத்துட்டேன். அதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்குல ஸ்டவ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உருளைக்கிழங்கு போண்டா அண்டு மிளகாய் பஜ்ஜி இது ரெண்டுமே சூப்பராக எல்லாருக்கும் செய்து கொடுங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள்